பஞ்சாயத்தெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல வெளியில வா, அண்ணன் கூப்பிடுறாரு. எதுக்கு திரும்ப பாக்கெட் போடுறதுக்கா? எனக்கு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் ஜீவா. அதெல்லாம் அப்புறமேட்டு பேசிக்கலாம், நீ முதல்ல வெளியே வா. டேய், உடனே நைஸா எஸ்கேப் ஆயிடாத. உன்னை கூப்பிட வந்துட்டு ரூம் கிளம்பிட்டு நேரம் இருந்தேன்னு வச்சுக்கேன், அது நல்லா இருக்காது மீனா. நீ ஒன்னும் அடுத்தவங்க பெட்ரூம்ல இல்லையே, இது நம்ம ரூம் தானே, நான் உன் பொண்டாட்டி தானே, இதுல என்னடா இருக்கு? வாயாடி இது. நான் இப்ப பேசுறத கேட்டுட்டு நீ போனா போதும். என்னன்னு சொல்லி தொலை. என்னால இப்படி காசு இல்லாமலாம் இருக்க முடியாது ஜீவா. இப்ப எதுக்கு உனக்கு காசு? எதுக்கு காசா? ஆசைப்பட்டு ஒரு குச்சி மிட்டாய் வாங்கி திங்கணும்னா கூட என்கிட்ட காசு இல்ல. உன்கிட்ட கேட்டா நீயும் கொடுக்க மாட்ட. பிரச்சனை பண்ணணுமேனு பண்ணிட்டு இருக்க மீனா நீ. காசு எதுக்குன்னு நீ என்கிட்ட கேட்டா நீ என்ன கலாய்க்கிறன்னு தானே அர்த்தம். இது பாரு, எனக்கு காசு வேணும். ஒரு சின்ன செலவுக்கு கூட உங்க அண்ணன் கிட்ட போய் நான் கையேந்து நிக்க முடியுமா? 100 ரூபாய்க்கெல்லாம் என்னால அடிமை மாதிரி உட்காந்து பாக்கெட் போட முடியாது. இப்ப என்ன, உனக்கு காசு வேணும்? ஆமா கூட. அதான் இல்லல்ல, அப்படின்னு கெத்த ஒரு கேள்வி. ஏதோ ஆமான்னு சொன்னா அப்படியே குடுத்துற மாதிரி. ஏண்டி கொல்ற? நீ என்ன வேணா சொல்லிக்கோ, எனக்கு இப்போ ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். நீ உங்க அண்ணன் கிட்ட மாச சம்பளம் கேளு, இல்லையா தனியா ஒரு கடை ஆரம்பிச்சிரு. என்ன சொன்ன? காது கேக்கலையா? நீ தனியா கடை ஆரம்பி, இல்ல உன் அண்ணன் கிட்ட மாச சம்பளம் கேளுன்னு சொன்ன. எப்ப இருந்து இப்பெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்ச நீ? நேத்து ராத்திரி உங்க அண்ணன் 100 ரூபாய் கொடுத்தாரு பாரு, அப்போல இருந்து. சம்பளம் கேட்கணுமா? சரி, நான் அண்ணன் கிட்ட சம்பளம் கேட்கறேன், அது சரி. ஆனா அண்ணன் எங்களுக்கு செஞ்சதுக்கெல்லாம் அவர் திரும்ப எதிர்பார்த்தாரா நாங்க என்ன செய்யறது? எப்படி கொடுக்க முடியும்? கொடுக்க முடியுமா முதல்ல? அந்த கதைல எனக்கு தெரியாது ஜீவா. நீ சம்பளம் கேட்க முடியலனா தனியா ஒரு கடை ஆரம்பி. அடிச்சு பல்ல உடைச்சிரும் பாரு. நீ அடிச்சா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேன் நினைச்சியா? இங்க யாரு மீனா, இந்த மாதிரி பேச்செல்லாம் ஏன் பேசுறேன்னு எனக்கு தெரியல, எரிச்சலா இருக்கு. இத பத்தி பேசுறது இதே கடைசியா இருக்கணும். இனிமே பேசுன கொண்டே விடுவேன், உன்னை வந்து பாத்துக்கிறேன். இது பாரு, இரு, இதையும் கேட்டுட்டு போ. என்ன? நீ தனியா கடை போடலன்னு வெச்சுக்கோ, நான் வேலைக்கு போவேன். இத நீ உன் அண்ணன் கிட்ட இப்பயே பேசணும். நீ சொன்னா நான் போய் பேசணுமா? முடியாதுடே. நீ கேக்கல, நான் போய் கேட்பேன். உன்னை கொண்டே விடுவேண்டி. வெளியே கூப்பிட்டேன்னு தானே இந்த பேச்சு பேசுற? நீ வெளியே வரவே வேணாம், இங்கேயே கடை. ராத்திரி வந்து உன்கிட்ட பேசிக்கிறேன். வீட்டுல பிரச்சனையை உண்டாக்கணும் தானே இதெல்லாம் சொல்ற? எதுவுமே நடக்காது. நடக்காதா? அதையும் பாத்திரலாம். டீ நல்லா இருக்குல்ல மாமா? டீ நல்லா இருக்குதானே? மீனா எங்கடா? தலைவலின்னு படுத்துட்டு இருக்கா நீ. தலைவலியா? இரு நான் பாக்குறேன். அண்ணி, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், பெருசா ஒண்ணும் இல்ல, தூங்கி எஞ்சா சரியா போயிருன்னு அவளே சொன்னா. இருடா நான் பாத்துட்டு வந்துடுறேன், ஒரு நிமிஷம். என்னாச்சு மீனா, தலைவலியா? நான் உங்ககிட்ட பேசணும். சொல்லுப்பா, என்ன விஷயம்? பேசணும்னு சொல்லிட்டு அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? என்னன்னு சொல்லு. நான் வந்து மீனா சும்மா இரு. நீ சும்மா இரு ஜீவா. எதுவா இருந்தாலும் நைட்டு பேசிக்கலாம், கொஞ்சம் அமைதியா இரு. நான் தான் அங்கேயே சொல்லிட்டேன்ல, என்னால இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது, நான் பேசதான் செய்வேன். என்ன ஜீவா, 2 பேருக்கும் ஏதாவது சண்டையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. மாமா நான் வந்து மீனா பேசாம இருந்து சொல்றேன்ல. டேய் என்னடா நீ, அந்த பிள்ளை ஏதோ சொல்ல வருதுல, விடுற என்னன்னு சொல்லிட்டேன். அவ தேவையில்லாம ஏதாவது சொல்லுவானே. இல்லை முதல்ல என்னன்னு சொல்லட்டும்டா. இல்ல வேண்டாம்னே. ஐய டேய், நீ சும்மா இருக்க மாட்டியாடா? நீனா நீ என்னன்னு சொல்லுப்பா. அண்ணே மீனா
ஆமா, ஜீவா வேலை பார்க்கறதுக்கு நீங்க ஏன் சம்பளம் கொடுக்க கூடாது? மீனா சும்மா இருந்து சொல்றேன்ல. சம்பளமா? என்ன மீனா புதுசா சொல்ற? அவன் ஒன்னும் ஊர்ல யார் கடையிலயோ வேலை செய்யலம்மா, சொந்த கடையில வேலை செய்யறான். சொந்த கடையில சம்பளம் வேணுமா உனக்கு? டேய் ஜீவா, என்னடா அந்த பிள்ளை என்னென்னமோ சொல்லிக்கிருக்கு? அதானே பேச வேணாம்னு சொன்னேன். ஏதோ வளரிட்டு இருக்கா. ஏ மீனா, நீ முதல்ல உள்ள போ. பேசுனது போதும். தெரியும், சம்பளம் கேட்டா இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னப்பா மீனா, இது வரைக்கும் இந்த வீட்டில் நீ பேசாத பேசலாம் பேசுற? ஏப்பா, கடையை நம்மளோட தானப்பா, அதில் எம்பிட்டு வேணாலும் உங்களுக்கு தேவையான எடுத்துக்கிற வேண்டியதானே? பேச்செல்லாம் நல்லா தான் பேசுவீங்க. வீட்ல ஒரு 5 ரூபா வாங்க முடியல. நாங்க கடைக்கு வந்து கடை காசுல கைய வச்சோம், அவ்வளவுதான். கைய வெட்டிட மாட்டீங்க? மீனா, மாமா கிட்ட பேசுற முறையா இது? மீனா பேசாம இரு. ஏங்க பார்த்து பேசுங்க. ஏங்க இம்புட்டு கோவம்? நீ நடிக்காத. 2 நாள் முதுகொடைய வேலை செஞ்சோம். எவ்வளவு கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கல்ல? 100 ரூபாய். நம்ம கையில 10 பைசா கூட இல்லாம தானே உட்காந்து வேலை செஞ்சோம். பணம் தரேன்னு எப்படி ஏமாத்துனாங்கன்னு பாத்தீங்கல்ல? நீங்க இதெல்லாம் கேட்காம தியாகியா இருக்கலாங்க. என்னால முடியாது, நான் கேட்பேன். இந்த பாருங்க, சம்பளம் தர முடியுமா முடியாதா? ஏய், அண்ணனே தரேன்னு சொன்னாலும் நாங்க வாங்க மாட்டோம். நிப்பாட்டுறியா கொஞ்சம்? வேண்டாம் வேண்டான்னு சொல்லி இந்த அடங்காப்பிடாரிய கல்யாணம் பண்ணல, அதுக்கு தான் அனுபவிக்கிற. உனக்கு வேணும்டா, நல்ல அனுபவி. மீனா, இப்படிலாம் திடீர்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது நல்லதுக்கு இல்ல, சொல்லிட்டேன். சரி, நீங்க ஜீவாவுக்கு சம்பளமே தர வேணாம். அவன் அடிமையாவே வச்சுக்கோங்க. மீனா, உங்களுக்கும் உங்க தம்பிங்களுக்கும் இடையில நான் வரல. ஆனா கையில காசு இல்லாம இந்த வீட்ல என்னால இதுக்கு மேல அவமானப்பட முடியாது. இவனுக்கு நீங்க சம்பளம் கொடுக்க மாட்டீங்கன்னா நான் வேலைக்கு போறேன். என்ன வேலைக்கு போக விடுங்க. ஏங்க இதெல்லாம் பொறுமையா அப்புறமா பேசக்கூடாதாங்க? இப்பதாங்க பேசுவேன், இப்படிதான் பேசுவேன். மீனா, உனக்கு அப்படிதான் மரியாதை. எங்க அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்கங்கிறத ஞாபகம் வச்சுக்க. அண்ணன் தானே. மீனா, நான் வேலைக்கு போறேன் ஜீவா, அவ்வளவுதான். நான் இங்க யார்கிட்டயும் பெர்மிஷன் கேட்கல, போக போறேன்னு சொல்றேன், அவ்வளவுதான். அப்படியெல்லாம் ஓஷ்டத்துக்குலாம் போக முடியாதுப்பா. நானும் பார்த்துட்டே இருக்கேன், என்ன பேச்சு இதெல்லாம்? அதானே மாமா, இந்த குடும்பத்தோட சேர்ந்து வாழ வந்த மாதிரி இல்ல, இந்த குடும்பத்தை பிரிக்க வந்த மாதிரி இல்ல இருக்கு. இங்க பாருப்பா, இது ஒரு கூட்டு குடும்பம். எந்த விஷயமா இருந்தாலும் கூடி பேசிட்டே முடிவெடுக்க முடியும். அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செய்யலாம்டா. இந்த வீடு எதுக்கு, நாங்களும் அதுக்கு. எல்லாமே தனித்தனியாவே இருந்திருக்கலாமே. உங்க உபதேசம் எல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. 2 நாள் வேலையை வாங்கிட்டு 100 ரூபாய் தந்த நீங்களும் அதை பேசக்கூடாது. நான் வேலைக்கு போவேன், அவ்வளவுதான். போக கூடாது. இந்த வீட்டு பிள்ளை இது வரைக்கும் யாரும் வேலைக்கு போனதில்லை. நீயும் போக கூடாது, போகவும் முடியாது. ஜீவாவுக்கு எப்ப சம்பளம் கொடுக்கணும், எப்ப என்ன வாங்கி கொடுக்கணும், உன் கையில எப்ப பணம் கொடுக்கணும் எல்லாம் எங்களுக்கு தெரியும். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா உனக்கு இந்த வீட்ல இடம் இல்ல, சொல்லிட்டேன். எனக்கு இந்த வீட்ல இடம் இல்லையா, அத சொல்றதுக்கு இவங்க யாரு? இப்ப நான் சொல்றேன், எங்க அண்ணன் நீ சொல்றது கேட்டு இந்த வீட்ல இருக்கிறதுனா இரு, இல்லையா அப்படியே போயிட்டே இரு. நான் வேலைக்கு போவேன் போவேன் போவேன். அதோட போயிரு, திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வந்துடாத.
கனவா? இந்தாண்ணே. ஜீவா, ஆ. எங்கடா அவ? அவ தங்கச்சிக்கிட்ட ஃபோனில் பேசிட்டு இருக்கா நீ. பேசிட்டு வரேன்னு சொன்னா. ம், பேசட்டும் பேசட்டும். அண்ணே நம்ம கிளம்புவோமா? இல்லை இருடா, டீயை குடிச்சிட்டு கிளம்புவோம். ஆ. என்னண்ணே? ரொம்ப பண்றாடா. ஏதோ ஒரு பிரச்சனையை கிளப்பிக்கிட்டே இருக்காடா. ஏன்டா கல்யாணம் பண்ணோன்னு இருக்கு. சரி விடுண்ணே, சரியாயிடும். அண்ணி, ம்? இங்க அண்ணனுங்க 2 பேர் பேசினது உங்களுக்கு கேக்குதா? ஏதோ பேசுறாங்க, எனக்கு கேக்கலடா. ஒரே வீடு ஒரே ஹாலு, ஆனா ஒருத்தர் கூட ஒருத்தர் பேசுறது இன்னொருத்தருக்கு கேட்கல. அப்போ ஒரு வாட்டி முல்லையணி பேசினது எனக்கு கேட்கவே இல்லை. ஏய், ரொம்ப முக்கியமா உனக்கு? பேசாம இரு. விட மாட்டேன். என்ன நடந்தாலும் சரி, நான் வேலைக்கு போவேன். இவங்க நாள் முழுக்க வேலையை வாங்கிட்டு 100 ரூபாய் கொடுப்பாங்களா? நான் வெளியே போய் வேலை செய்யக்கூடாதம்மா? நான் போவேன். நான் வேலைக்கு போவேன். யாரு கூடாதுன்னு சொன்னாலும் நான் போவேன். ஜீவா கிட்ட பேசினாலும் கதை நடக்காது. நேரா அவங்க அண்ணன் கிட்ட போய் பேச வேண்டியதுதான். கூடாதுன்னு மட்டும் சொல்லட்டுமே. இன்னைக்கு இருக்கு எல்லாருக்கும் கச்சேரி. விடாத மீனா, நீ வேலைக்கு போறது உன்னோட உரிமை. அதை யாருக்காகவும் நீ விட்டு கொடுக்க கூடாது. போய் சண்டை போடு. வேண்டாம் வேண்டான்னு இந்த உலகம் சொல்லும். ஆனா விடாம நீ போராடணும் மீனா. சரிடா, கிளம்புவோம் வாங்க. ஆ, கிளம்பு. மாமா, ஒரு நிமிஷம். மீனா, என்னப்பா? மாமா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஏன் மீனா, அன்னை கடைக்கு கிளம்பும்போது ஏன் கூப்பிட்டு இருக்க? என்ன மீனா, போகும்போது கூப்பிடுற பழக்கம்? போகும்போது தானே கூப்பிட முடியும். ஆரம்பிச்சிட்டாவாரு. என்ன மீனா பேச்சு இது? இவளுக்கு தான் வாய் நீளங்கிறது தெரிஞ்ச கதை தானே. மீனா, இப்ப எதுவும் பேச வேணாம். நான் பேசணும் ஜீவா. கடைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். இப்ப உள்ள போ. என்ன ஜீவா, உங்க 2 பேருக்கும் ஏதாவது சண்டையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீ மாமா, நான் மீனா பேசாம இருன்னு சொல்றேன்ல. ஏலை, என்னடா நீ? அந்த பிள்ளை ஏதோ ஒன்று சொல்ல வருது, அதான்டா சொல்ல விட மாட்டேங்கிற. இவளை பார்த்தாலே தெரியுதடா, ஏதோ சண்டைக்கு ரெடியாகி வந்திருக்கான்னு. அம்மா, அவங்க பேசிட்டோம், விடுங்க. மீனா, என்ன விஷயம்னு சொல்லுப்பா. யோசிக்காதப்பா, சொல்லுப்பா. அது அண்ணே, தேவையில்லாம ஏதாவது சொல்லிட்டு இருப்பானே. இலை, உர்ரா, அந்த பிள்ளை சொல்ல வந்ததை சொல்லட்டும்டா. இல்ல வேண்டாம்ண்ணே. டேய், நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? நீ சொல்லுப்பா. நான் வேலைக்கு போறேன். என்ன வேலைக்கு போக விடுங்க. இப்ப என்ன திடீர்னு வேலைக்கு போறேன்னு வந்து நிக்கிற? எனக்கு போகணும்னு தோணுது. நான் ஏன் படிச்சுட்டு சும்மா இருக்கணும்? ஏன் சும்மா இருக்கணும்? வீட்டு வேலை தான் அம்பிட்டு இருக்கே, செய்யலாம்ல. இல்ல அத்தை, நான் வேலைக்கு போகணும். எதிர்த்து பேசாத மீனா. நான் எதிர்த்து பேசல ஜீவா. எனக்கு வேலைக்கு போகணுங்கிறத
நான் பொறுமையா தான் கேட்டுட்டு இருக்கேன். முடியாதுன்னு சொல்லுங்க. மீனா ரெடியா தான் வந்திருக்கா. மாமா, இவ பாட்டுக்கு வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்க ஒன்னும் சொல்லாம யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. என்ன சொல்றதுக்கு இருக்கு? வேலைக்கெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம். வீட்டில் இருக்கிற வேலையை செய்ய சொல்லு மூர்த்தி. இல்லைன்னா கடையை பார்த்துக்க சொல்லு. நான் 5 வருஷம் காலேஜுக்கு போய் படிச்சிருக்கேன். கண்ணனை மட்டும் படிச்சு வேற வேலைக்கு போன்னு சொல்றீங்கல்ல, நானும் வேலைக்கு போறேனே. கண்ணனை நீ ஒன்னா? கண்ணனை விட நான் அதிகமாவே படிச்சிருக்கேன். நல்லாவும் படிச்சு. ஹலோ ஹலோ ஹலோ, என்ன நீங்க உங்க பிரச்சனையை பேசினா அதை மட்டும் பேசுங்க. எனையெல்லாம் ஒன்றும் கோர்த்து விட வேணாம். டேய், பேசிட்டு இருக்கீல, எப்போ எதை பேசணும்னு உனக்கு தெரியாது? மீனா, போதும் பேசாம இரு. நான் பேசாம இருக்கேன். இவரை பதில் சொல்ல சொல்லு ஜீவா. சரி மீனா, எதுவா இருந்தாலும் ராத்திரி எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் பொறுமையா பேசிக்கலாம். எல்லாரும் கடைக்கு கிளம்பிட்டு இருக்கப்போ இப்ப எதுக்கு இந்த பேச்செல்லாம்? எனக்கு இப்ப பேசலனா என் தலை வெடிச்சிடும் போல இருக்குங்க. கோவம் வருதுல, வரட்டும். எரிச்சல் வருதுல, வரட்டும். 100 ரூபாய் கொடுக்கும்போது எனக்கும் இப்படிதானே இருந்திருக்கும். நல்லா வரட்டும். மீனா, நீ தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க. டேய் இருடா, இப்போ எதுக்குப்பா நீ வேலைக்கு போகணும்னு நினைக்கிற? நான்- அண்ணே, வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னா அதான். இல்ல, என் கையில மீனா, டேய் இருடா. சரிப்பா, என்ன வேலைக்கு போக போற? அது தெரியல, ஆனா போணும். என்ன வேலைக்கு போகணும்னு பார்த்து வச்சிருக்கியா? இல்ல, அப்படின்னா என்ன வேலைன்னு சொல்லிருப்பேனே. ஏதாவது ஒரு வேலை பார்த்தா போதும்னு நினைச்சீங்கடா. நம்ம கடை கணக்கு அம்பிட்டு கிடைக்க, ம்? அதை பார்க்கலாம்ல. ஆ, இல்ல இல்ல, ஆ, எனக்கு வேற ஏதாவது ஆபீஸ் சம்பந்தமான வேலைக்கு போகணும் போல இருக்கு. ம். இங்க எங்க ஆபீஸ் இருக்கு? என்ன மாமா சொல்றா இவ? ஏண்டா ஜீவா, நீ என்ன சொல்றவன்? இப்பதானே என்கிட்ட கேட்டா? எனக்கு ஒன்றும் புரியலண்ணே. மூர்த்தி, அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கெல்லாம் அனுப்ப வேண்டாம். மா, அதான் அண்ணன் பேசிக்கிட்டு இருக்குல்ல, விடுங்கம்மா. ஏண்டா எதிரு, நீ என்ன நினைக்கிறவன்? அண்ணே, நான் என்ன இதில் சொல்ல முடியும்? அது அவங்க இஷ்டம். ஓஹோ, எல்லார்கிட்டயும் ஓட்டிங் நடக்குதா? அமைதியா இரு மீனா, பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல. மாமா, கடைக்கு வர டைம் ஆகுது, கிளம்புங்க. சாயந்தரம் பேசிக்கலாம். இங்க பாருப்பா மீனா, நீ படிச்சவில்லை, படிச்ச படிப்பை எதுக்காக வீணாக்குன? இங்கே யாருமே பொம்பளை பிள்ளைய படிக்கிறதுக்கோ வேலைக்கு போகிறதுக்கோ எதிரியெல்லாம் கிடையாது. ஏப்பா, நீ இம்மிட்டு ஆசைப்பட்டு கேட்குறப்ப அதை எப்படி நாங்கள் தட்டுவோம் சொல்லு? சந்தோஷமாக வேலைக்கு போயிட்டு வா, அதனால ஒன்றும் தப்பு இல்லைப்பா. ஒன்று பண்ணுப்பா, ஸ்கூல் மாதிரி எங்கேயாவது வேலைக்கு போக வேண்டியதானே? அதுண்டா காலையில் போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடுவேன். அதுவும் இல்லாமல் ஸ்கூலும் நம்ம ஊருக்குள்ளே இருக்குது, நான் கூட சொல்லி வைக்கிறேன்ப்பா. ஆனா எங்க வேலைக்கு போகணும்னாலும் உடனே வேலை கிடைக்காதுல்ல, தேடணும்ல. ஏப்பா மீனா, இந்த பேப்பரில் விளம்பரம் வருதுல்லப்பா, அதில் ஏதாவது தேடிப்பாரு. நானும் கண்டிப்பாக சொல்லி வைக்கிறேன். மீனா, முதல்ல வேலை அடைக்கட்டும், எதா இருந்தாலும் அதுக்கப்புறமா பேசுவோம், சரியா? ஆ, ஆ. இல்லை உன்னை தாண்டா, இதுக்காக 2 பேரும் சண்டையை போட்டு தெரியாதையே, இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா? இது என்னடா பெரிய ட்விஸ்டா இருக்கு. ஏப்பா மீனா, சந்தோஷம் தானே? ம்.